Good morning children, welcome to our PV digital class. Today நாம 7th standard scienceல basis of classification lesson பார்க்குறோம். இதில் நம்ம today பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா the five kingdom classification. ஓகேங்களா பார்க்கலாம். The five kingdom classification was proposed by R.H. Whittaker in 1969. அதாவது ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டேக்கர் அப்படிங்கிறவர் R.H. Whittaker 1969. இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் எப்படி வந்து அதாவது உயிரினங்கள் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா செல்லோட ஸ்ட்ரக்சரு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்டு பாடி ஆர்கனைசேஷனை பொறுத்து. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் என்னெல்லாம் வருதுங்கிறது பாருங்கள். இங்கே ஒரு பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. லிசன். அதாவது மொனீரா முனீரானா அந்த பாக்டீரியாஸ்லாம் வருது. ஒரு சில்லான உயிரினங்கள். மோனோனா என்னது மோனோனா ஒன்று அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா. அடுத்தது ப்ரோட்டிஸ்ட்டு. அடுத்தது இந்த புரோட்டோசோவன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த சம்மந்தமான உயிரினங்கள். அடுத்தது ஃபங்கஸ்ஸு. ஓகேங்களா. மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குல்ல அது. அடுத்தது பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்டேலையும் அனிமல்ஸும் வருது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொனீராவை பற்றி பார்க்க போகிறோம். மொனீரா மீன் ஒன்று, மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். அதாவது ஒரு செல்லாலான உயிரினங்கள். கிங்டம் மொனீராவில் எது வருதுன்னா பாக்டீரியாவை கொடுத்துருக்காங்க. ஆல் ப்ரோகேரியட்ஸ் பிலாங் டு த கிங்டம் மொனீரா. எல்லா ப்ரோகேரியட்ஸுமே மொனீராவில் வருது. which do not passes true nucleus. அதாவது ப்ரோகேரியட்ஸ் அப்படின்னு என்னது அதுக்கு உண்மையான அது ட்ரூவான நியூக்ளியஸ் கிடையாது. செல் ஆஃப் ப்ரோகேரியட்ஸ் do not have a nuclear membrane. அதாவது நியூக்ளியர் மெம்ப்ரேனும் அது கிடையாது. அண்ட் எனி மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் அதில் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ராபிக். ஆக்சுவலி பாக்டீரியாஸ்லாம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராஃபிக் தான். அதாவது தன்னோட உணவுக்காக நியூட்ரிஷனுக்காக பிற உயிரினங்களை சார்ந்திருக்கும். பட் சம் ஆர் ஆட்டோட்ராப்ஸ். ஆனால் ஒரு சில பாக்டீரியாஸ்லாம் வந்து ஆட்டோட்ராப்ஸாக இருக்கும். ஆட்டோட்ராப்ஸ் மீன் தன்னோட உணவை தானே தயாரிச்சுக்கும். ஓகேங்களா. பாக்டீரியா அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் மொனீராவில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் பாக்டீரியாஸ் அண்டு ப்ளூ க்ரீன் ஆல்காவை மொனீராவில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதனோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. செகண்ட் ஒன் யார் ப்ரோட்டிஸ்டா பார்க்குறோம். த கிங்டம் ப்ரோட்டிஸ்டானா அதாவது தாது உயிரினங்கள். ஒரு சில இல்லைன்னா ஒரு தாது பொருட்கள் மாதிரி இருக்கிற உயிரினங்கள். த கிங்டம் ப்ரோட்டிஸ்டா இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லுலார் அண்ட் ஃபியூ சிம்பிள் மல்டிசெல்லுலார் யூகேரியட்ஸ் இருக்குது. அதாவது யூனிசெல்லுலார் இதுலேயும் ஒரு செல்லாலான சில உயிரினங்களும் அடுத்தது மல்டிசெல்லுலார் யூகேரியட்ஸும் இருக்குது. யூகேரியட்ஸ் தான் யூகேரியட்ஸ் மீன் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா. தெர் ஆர் 2 மெயின் குரூப்ஸ். ப்ரோட்டிஸ்டாவில் 2 மெயின் குரூப்ஸ் இருக்குது. த பிளான்ட் லைக் ப்ரோட்டிஸ்ட் அதாவது பிளான்ட்ஸ் மாதிரி இருக்க ப்ரோட்டிஸ்ட்டை வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஆர் காமன்லி கால்டு ஆல்கா அப்படிங்கிறாங்க. அதாவது பிளான்ட்ஸ் எப்படி தன்னோட உணவு தானே தயாரிச்சுக்கும் அதுபோல் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோட்டிஸ்ட்லாம் இருக்குது. அது வந்து ஆல்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆல்கே இன்க்ளூட் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் டைப்ஸு. அனிமல்ஸ் லைக் ப்ரோட்டிஸ்ட் ஆர் ஆஃப் கால்டு புரோட்டோசோவன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது ப்ரோட்டிஸ்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னது பிளான்ட் லைக் அது வந்து ஆல்கேலாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது அனிமல்ஸ் மாதிரி இருக்கிற ப்ரோட்டிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன்ஸ். தே இன்க்ளூட் அமீபா அண்டு பேராமீஷியம். இதெல்லாம் வந்து புரோட்டோசோவன்ஸில் தான் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிங்டம் ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஃபங்கை ஆர் யூகேரியாட்டிக்கு அண்டு மோஸ்ட்லி ஆர் மல்டிசெல்லுலார். யூகேரியாட்டிக் மீன் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட்லி மல்டிசெல்லுலாரும் இருக்கும். தே செக்ரீட் என்சைம்ஸ் டு டைஜஸ்ட் த ஃபுட் அண்ட் அப்சர்வ் த ஃபுட் ஆஃப்டர் டைஜஸ்டட் பை த என்சைம்ஸ். அதாவது இது வந்து சாருண்ணிகள் அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லும் போது ஃபங்கஸில் என்ன வருதுன்னா இந்த காளான், அடுத்தது இந்த மரத்துலலாம் படரும் பார்த்துருக்கீங்களா ஃபங்கை அதெல்லாம். அதாவது இந்த ப்ரெட்டு மோல்ட்டு பார்த்துருக்கீங்களா. ப்ரெட்டில் வந்து அதாவது குளிர்காலத்துலலாம் நம்ம டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுருந்தா கூட ஃபங்கஸ் புஸ்ன்னு வந்துடும். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சாப்ரோபைட்ஸுங்கிறாங்க. அதனோட இருக்கிற சாறுகளை உறிஞ்சி தான் உணவாக இருக்கும். அது சில என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணி அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. as a decomposer or as parasites. இந்த ஃபங்கை என்ன சொல்கிறாங்கன்னா டீகம்போசர்ஸ்னு சொல்கிறாங்க, பேராசைட்ஸுங்கிறாங்க. கிங்டம் ஃபங்கை இன்க்ளூட் ஃபங்கையில் என்ன பாருங்கள் மோல்ஸு, மில்டியூஸ், மஷ்ரூம்ஸ் அண்டு ஈஸ்ட். மோல்ஸ், மில்டியூஸ், மஷ்ரூம் அண்டு ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள்
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிங்டம் பிளான்டே. பிளான்டே மீன் வாட் பிளான்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பிளான்டேனா பிளான்ட்ஸு ஆர் மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸு. இது எல்லாமே மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸு. அதாவது யூகேரியாட்ஸ்னால் ட்ரூ நியூக்ளியஸ் செல்லுலார் மெம்பரேன் செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஃபவுண்ட் தட் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். பிகாஸ் பிளான்ட் செல்ஸ் ஹாவ் அ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபோட்டோசிந்தட்டிக்ஸாக இருக்கும். அதனால் ஆட்டோட்ராப்ஸ் உணவு தானே தயாரிச்சுக்கும். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டார்ச் அண்ட் லிப்பிட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட். இது என்ன பண்ணும், உணவு தயாரித்து தனக்கு நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, ஃபுட்டை ரிசர்வ் பண்ணும், சேமித்து வைக்கும். லிப்பிட்ஸ் ஆகும், ஆயில் ஆகும், ஃபேட் ஆகும். Plant cells have cell wall and specialized function such as photosynthesis, transport of materials and support. Kingdom Plantae includes, அதாவது கிங்டம் பிளான்டேல் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸு, கோன் பியரிங் பிளான்ட்ஸு அண்டு ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இந்த ஜிம்னோஸ்பம்ஸு ஆன்ஜியோஸ்பம்ஸ்லாம் படித்தோம்ல, அதாவது அது எல்லாமே எதில் வருதுன்னா இந்த கிங்டம் பிளான்டேல தான் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிங்டம் அனிமேலியாவை பற்றி பார்க்க போகிறோம். அனிமேலியா மீன் வாட் அனிமல்ஸ். Animals are multicellular eukaryotic and heterotrophic animals. Heterotrophic mean what? They cannot produce food only. அதாவது தன்னோட உணவு தானே ப்ரொடியூஸ் பண்ணாது. இட்ஸ் these organisms are ஃபுட்டுக்காக என்ன பண்ணோம், அதர் உயிரினங்களை சார்ந்து தான் வாழும். செல்ஸ் ஹாவ் நோ செல் வால். மோஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் கிங்டம் கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். மேக்ஸிமம் என்ன ஆகும், அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணும், மூவ் பண்ணும். பிகாஸ் ஹாவ் அ ஸோ மெனி ரீசன்ஸ் ஃபார் சர்ச்சிங் ஆஃப் ஃபுட்டு, ஃபார் வாண்ட் டு லிவ். அதுக்கு தேவையான ஒரு இடத்துல வாழ்கிறதுக்காகவும் என்ன பண்ணும், இடம் விட்டு இடம் நகர்ந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், ஹைட்ரா, ஃப்ளாட் வார்ம்ஸ், ரவுண்ட் வார்ம்ஸ், இன்செக்ட்ஸ், ஸ்னேல்ஸ், ஸ்டார்ஃபிஷ், வெர்டிபிரேட்ஸ் லைக் ஃபிஷ், ஆம்பியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேம்மல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு த கிங்டம் அனிமேலியா. நம்ம அனிமேலியாலே 9 பார்த்தோம். இது எல்லாமே அனிமேலியாவில் தான் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்க, இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆம்பிபியன்ஸ்னு என்னது, இருவாழ்விகள். crocodile ரெப்டைல்ஸில் வருது. கவ்வு மேமல்ஸில் வருது. பாலூட்டிகள், பேர்டு, ஆவ்ஸ், ஃபிஷ்ஷு, பைசஸ். ஓகேங்களா. இதனுடைய இந்த 5 செல் கிங்டம்ஸுக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், செல் டைப் கொடுத்துருக்காங்க. மொனீரானா யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக். யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக் நல்லா கவனிச்சுக்கோங்க. மொனீரா வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் தான். செல்லில் வந்து ட்ரூ நியூக்ளியஸு, செல் மெம்பரேனு, செல் ஆர்கனல்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, இருக்காது. ஓகேங்களா. ஆனால் ப்ரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார் இருக்குது, சம் மல்டிசெல்லுலார் ஆல்கேஸும் இருக்குது. பட் ஆனால் அது வந்து யூகேரியாட்டிக்ஸு. மொனீரா வந்து ப்ரோகேரியாட்டிக்கு, புரோட்டோசோவா வந்து யூகேரியாட்டிக் செல்ஸு. ஓகேங்களா. ஃபங்கை வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம். மல்டிசெல்லுலார், நான் க்ரீன் அண்ட் யூகேரியாட்டிக். ஃபங்கை வந்து நான் க்ரீன் அண்டு யூகேரியாட்டிக் பிகாஸ் இட்ஸ் அ சாப்ரோஃபைட்ஸு, டீகம்போசஸ். இது வந்து சாப்ரோஃபைட்டிக்னு என்னது, சாருண்ணிகள்ங்கிறாங்க. பிற உயிரினங்களை தன்னோட உணவுக்காக சார்ந்து வாழும். ஓகேங்களா. அதனால் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்காது. பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிசெல்லுலார் யூகேரியாட்டிக்கு, தன்னோட உணவு தானே தயாரிச்சுக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ். அனிமல்ஸும் மல்டிசெல்லுலார் யூகேரியாட்டிக் தான். ஈஸி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூக்ளியஸ் பாருங்கள். மொனீராவில் அப்சண்ட்டு. அதர் 4 கேட்டகரிஸ்லையுமே பாருங்கள், ஃப்ரூட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமல்ஸில் ப்ரெசண்ட்டு. அடுத்து பாருங்கள், பாடி ஆர்கானிசம்ஸு. மொனீராவில் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரோட்டிஸ்டாலே செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கானிசம். அடுத்தது ஃபங்கையில் மல்டி செல்லுலார் வித் லூஸ் டிஷ்யூ. பிளான்ட்டில் டிஷ்யூ லெவல் அண்ட் ஆர்கன் லெவல். அனிமல்ஸில், மேமல்ஸில் பாருங்கள், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆர்கன் சிஸ்டம்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எந்தெந்த ஆர்கன்ஸ் இருக்குது, நம்மளுடைய நோஸு, ட்ரக்கியா, லங்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸாக இருக்குது. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மவுத்துக்கு அடுத்து பேரண்ட்ஸ், அடுத்தது ஈசோபேகஸ், அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம், லிவரு, இண்டஸ்டைனு, ஸ்மால் இண்டஸ்டைனு, ஆனஸ் அப்படின்னு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பல ஆர்கனல்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டமாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதெல்லாம் அனிமல்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th ஒன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா மொனீரா வந்து ஆட்டோ ஆர் ஹெட்ரோட்ராபிக். ஆல்ரெடி சொன்னேன், சில சம் பாக்டீரியாஸ் ஆர் ஹெட்ரோட்ராபிக், சம் ஆர் ஆட்டோட்ராப்ஸ்னு படித்தோம். செகண்ட் பாருங்கள், ப்ரோட்டிஸ்டாவும் சேம் லைக்கு, ஆட்டோ அண்டு ஹெட்ரோட்ராபிக்கு. பட் ஆனால் ஃபங்கை பாருங்கள், சாப்ரோபைட்டிக், பாராசிட்டிக், சம்டைம்ஸ் சிம்பயாட்டிக். அதாவது பிற உயிரினங்களை அதோட என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி அதனுடைய என்ன பண்ணும், அதனுடைய
டைஜஷன் பண்ணி அந்த ஃபுட்டை எடுத்துக்கும். அதாவது என்சைம்ஸ் மூலம் சாரூனிகள் சாப்ரோபெட்டிக் பேராசிட்டிக் சம்டைம் சிம்பயாட்டிக் இருக்குது. அடுத்தது பிளான்ட்ஸ் எல்லாமே ஆட்டோட்ராஃபிக்கு தன்னோட உணவு தானே தயாரிச்சுக்கும். அடுத்தது அனிமேலியாவும் ஹெட்ரோட்ராஃபிக் தான். இங்கே இப்போ அடுத்தது 5th ஒன் பாருங்கள். எக்ஸாம்பிளாக மொனீராக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியா அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கா, ப்ரோட்டிஸ்டாக்கு ஸ்பைரோஹைரா அண்ட் கிளாமடோமோனஸ், ஃபங்கைக்கு ரைசோபஸ் அண்ட் அகாரிகஸ், ஹெர்ப்ஸு ஸ்ரப்பு ட்ரீஸு, அனிமல்ஸுக்கு ஃபிஷ்ஷு ஃப்ராகு க்ரொக்கடைலு பேர்ட்ஸு அண்டு ஹியூமன் பீங்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், அதில் என்ன மெரிட்ஸு, அதனால் நமக்கு என்ன வந்து மெரிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது தட் திஸ் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் மோர் சயின்டிஃபிக் அண்ட் நேச்சுரல். இது பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து சயின்டிஃபிக்காக இருக்குது, அறிவியல் தன்மையாகவும் இயற்கை தன்மையோடையும் இணைந்து தான் இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு, தி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கிளியர்லி இன்க்ளூட்ஸ் த செல்லுலார் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் கேரக்டர்ஸ் ஃபார் எர்லி எவால்யூஷன் ஆஃப் லைஃப். இது வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது கிளியராக நமக்கு இண்டிகேட் பண்ணுது என்னென்னா, செல்லுலார் லெவலில் இருந்து ஒரு ஹையர் லெவல் வரைக்கும் நமக்கு என்ன கொண்டு போகுது, கேரக்டரைஸ்டாக எடுத்துகிட்டு போகுது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் த மோஸ்ட் அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் மாடர்ன் கிளாஸிஃபிகேஷன் as the different groups of organisms are placed ஃபைலோஜெனட்டிக்கலினா அதனுடைய ஜெனட்டிக்கல் வைஸ் கொண்டுட்டு வராங்க. அதாவது ஒரு ஜீன்ஸ் அதனுடைய ஆரிஜின் எப்படி, அதாவது 1000 இயருக்கு முன்னாடி இந்த அனிமல்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபைலோஜெனட்டிக்கலாக எடுத்துகிட்டு வராங்க. சிஸ்டம் ஆஃப் மாடர்ன் கிளாஸிஃபிகேஷனோட இது என்னதுன்னா அக்செப்ட் ஆகுதுங்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட்டு, இட் இண்டிகேட்ஸ் கிராஜுவல் இவாலுவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் ஃப்ரம் சிம்பிளர் ஒன். அதாவது ஒரு உயிரினத்துக்கு அடுத்தடுத்து வளர்ச்சியோட இது வந்து என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு வருது. எப்படின்னா ப்ரோட்டிஸ்டா முனீரா கொண்டு வராங்க, அடுத்தது ப்ரோட்டிஸ்டா கொண்டு வராங்க, அடுத்தது ஃபங்கை, அடுத்தது பிளான்ட்டு, அனிமல்ஸ்ன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கிராஜுவலாக என்ன பண்ணுறாங்க, இவாலுவேஷனோட எடுத்துகிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிமெரிட்ஸு. ஒரு இதில் மெரிட்ஸ்ன்னு இருந்தால் டிமெரிட்ஸ்ன்னு இருக்கும். டிமெரிட்ஸ் பார்க்கும்போது 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, in this system of classification of virus have not been given a proper place. நம்ம வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் பாக்டீரியா படித்தோம், ஆல்கா படித்தோம், பாரசைட்ஸ் எல்லாம் பார்த்தோம், புரோட்டோசோவன்ஸ் பார்த்தோம். பட் ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு வைரஸ்க்குன்னு ஒரு பிளேஸையோ ஒரு இம்பார்ட்டன்ட்டையும் நம்ம கொடுக்கல. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் ஆரிஜினேட்டட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டிஸ்ட். அதாவது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரோட்டிஸ்ட்லேயும் வரதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு, திஸ் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஹாஸ் ட்ரான் பேக் வித் ரெஃபரன்ஸ் டு த லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது இது வந்து லோயர் ஃபார்ம்ஸில், அதாவது சில ஸ்மால், அதாவது உயிரினங்களை வச்சு என்ன பண்ணலை, ரெஃபர் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணலை. சில சிறு உயிரினங்களுடைய கேரக்டரெல்லாம் பார்த்து பண்ணலை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சம் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் அண்டர் ப்ரோட்டிஸ்ட் அண்ட் ஆர் நாட் யூகேரியட்டிக். இதில் சில ஆர்கானிசம்ஸ் உயிரினங்களை வந்து ப்ரோட்டிஸ்ட்லேயும் கொண்டு வரல, ஆர் நாட் யூகேரியட்டிக்லையும் கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. இன்க்ளூடட் அண்டர் ப்ரோட்டிஸ்ட் ஆர் நாட் யூகேரியட்டிக். நெக்ஸ்ட்டு, பைனாமினல் நாமென்கிளேச்சர் கொடுத்துருக்காங்க. பைனாமினல் நாமென்கிளேச்சர் மீன் வாட், இரு பெயரிடும் முறை. ஓகேங்களா, ஒரு உயிரினங்களுக்கு இரு பெயரிடும் முறை எப்படி அப்படிங்கிறது. ஒரு உயிரினம்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து உங்களோட ஒரு பேர் சொன்னாக்கா இந்த பையனா இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேம் கொடுத்து கண்டுபிடிச்சிடறோம்ல, அதுக்காக தான். அதே போல் ஒரு பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்கானிசம்ஸுக்குமே ஒரு நேம் கொடுத்தோமா அது எந்த ஏரியாலையும் அதாவது நம்மளோட வேர்ல்டில் எங்கே இருந்தாலும், நம்ம குளோபலில் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம நேம் கொடுக்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைனாமினல் நாமென்கிளேச்சர் அப்படின்னா இரு பெயரிடும் முறை. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கேஸ்பர்ட் பவுகின் 1623 கொடுத்துருக்காரு. 1623 கேஸ்பர்ட் பவுகின். இது 1 மார்க்கில் வரும், படிச்சுக்கோங்க. அதாவது 2 நேம்ஸ், ஒரு உயிரினத்துக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காருன்னா 2 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் நோன் ஆஸ் பைனாமினல் நாமென்கிளேச்சர் அண்ட் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை. இதை மேலும் யார் விரிவுபடுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் in 1753. he is known as father of modern taxonomy. அவர் தான் வந்து டாக்ஸானமியோட தந்தை அப்படிங்கிறாங்க, மாடர்ன் டாக்ஸானமியோடைய தந்தை. நம்ம இந்த பைனாமினல் நாமென்கிளேச்சரை பற்றி பார்க்குறோம். இஸ் அண்ட் யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஆர்கானிசம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லும் போது ஒரு பேர் சொல்லலாமா, ஒரு கேர்ள் நேம் சொல்லலாம். ராதிகா அப்படின்னா, ராதிகானா அந்த ஏரியாவில் நிறைய ராதிகாங்களும் இருப்பாங்க.
ஆனால் உங்கள் அப்பா பேரை சொன்னால் இந்த இனிஷியல் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ பழனிசாமி அப்படின்னா 2-3 பழனிசாமி இருப்பாங்க அந்த ஏரியாவில். அவங்களோட அப்பா பேரை ஒரு இனிஷியலாக சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல் தான் யூனிவர்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான்ஸு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நேம் சொல்லுவோம். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எக்ஸாம்பிளாக பாருங்கள், பைனாமினல் நாமென்க்ளேச்சர் இஸ் அன் யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஆர்கானிசம்ஸ். ஆஸ் பர் திஸ் சிஸ்டம் ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் 2 நேம்ஸ். அதாவது ஒவ்வொரு உயிரினங்களுக்கு 2 வகையான பெயர் இருக்குது. த ஃபஸ்ட் இஸ் த ஜீனஸ் நேம் அண்ட் செகண்ட் இஸ் த ஸ்பீசிஸ் நேம். அதாவது பேரினம், சிற்றினம். பேரினமில் ஒரு பெயர், சிற்றினம் 2வது பெயர். ஓகேங்களா, இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஸ்பீசிஸ்க்கு நேம் கொடுக்குறாங்க. ஜீனஸ் நேம் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் பிகின்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். இதில் ஜீனஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் வருது, ஸ்பீசிஸ் நேம் இதில் வருது ஸ்மால் லெட்டரில் வருது. ஃபார் எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது த நாமென்க்ளேச்சர் ஃபார் ஆனியன், அதாவது ஆனியன் என்னது, வெங்காயத்துடைய சயின்ஸ் நேம் என்னென்னு பார்த்தா, இப்போ நம்ம வந்து ஆனியன் சொல்லுவோம். அதுவே வந்து நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா ஆனியனுக்கு வேறு பேர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லும்போது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுவே நீங்கள் ஹிந்தியில் சொல்லும் போது ஆலு அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் அதனுடைய நேம் என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். பூசணி அப்படிம்போம், அதுக்கே வந்து வெளியில் போயிட்டால் கேரளாவில் அதுக்கு வேறு நேம் சொல்லுவாங்க. அதை வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா வெர்னாக்குலர் நேம், வாட்டே வெர்னாக்குலர் நேம் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக பொட்டேட்டோவுக்கு நம்ம சொல்கிறது உருளைக்கிழங்குங்கிறோம். ஹிந்தி ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, ஆலு அப்படிங்கிறாங்கன்னா அது என்னது, வெர்னாக்குலர் நேம். இப்போ ஆம் அப்படின்னா மேங்கோ, நம்ம என்ன சொல்கிறோம், மாம்பழம் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு நேம் வருது, அது வந்து வெர்னாக்குலர் நேம். அப்படி நம்ம ஒவ்வொரு பேர் சொன்னால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதனால் வந்து சயின்டிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறாங்களா, பைனாமினல் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாமா, vernacular name is a local name that is familiar for a particular place. Binomial name is an universal name which never change. அதாவது பைனாமினல் நேம்ங்கிறது ஒரு யூனிவர்சல் நேம், அது வந்து சேஞ்சே ஆகாது. ஆனால் வெர்னாக்குலர் நேம் வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போல். பைனாமினல் நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் சயின்டிஸ்ட் டு ஐடென்டிஃபை எனி ஆர்கானிசம்ஸ் அண்ட் டு பிளேஸ் தெம் அட் எ பர்டிகுலர் ஹியரார்கி. அதாவது பைனாமினல் நேம் மூலமாக சயின்டிஸ்ட்டு, அதாவது நம்ம அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டோம், சயின்டிஸ்ட்டுங்க, சயின்ஸ் படிக்கிறவங்க, சயின்ஸில் எம்எஸ்சி, பிஹெச்டி எல்லாம் போக போக அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ரிசர்ச் இது மாதிரிலாம் வரும்போது ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதனுடைய பைனாமினல் நேம்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, இங்கே சில பைனாமினல் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் சம் ஆர்கானிசம்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்கலாமா, காமன் நேம் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பீயிங்னே மனிதர்களுடைய சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ். இதெல்லாம் படிச்சுக்கோங்க, 1 மார்க் வரும். நெக்ஸ்ட் ஆனியனுக்கு அலியும் சட்டிவம், ரேட்டுக்கு ரேட்டஸ், பிஜியன்னு கொலம்பா லிவியா, டேம்பரண்டனது புளி மரம் சொல்கிறாங்க தான், டேம்பரண்டஸ் இண்டிகா. லைமுக்கு சிட்ரஸ் அருராண்டிஃபோலியா, நீம் ட்ரீக்கு அசர்டிராக்டா இண்டிகா, ஃப்ராக் ரானா ஹெக்ஸாடாக்டிலா, கோக்னட்டு காக்கஸ் நியூசிஃபிரா, பேடி ஒரைசா செட்டைவா, ஃபிஷ்ஷு கேட்லா, ஆரஞ்சு சிட்ரஸ் சைனன்சிஸ். இங்கே பாருங்கள், ஆரஞ்சோட ஜீனஸ் நேமோ சிட்ரஸ் சைனசஸ். ஓகேங்களா, கவனிங்க, சிட்ரஸ் சைனன்சிஸில் வருது. லெமனோடைய ஜீனஸ் நேமை பாருங்கள், லைம்னா என்னது, லெமனோ சிட்ரஸ் அருராண்டிஃபோலியா. இதனோட ஜீனஸ் நேம் ஒன்று, ஸ்பீசிஸ் நேம் என்ன வருது, மாறி வருது. ஓகேங்களா, இது ரெண்டும் ஒரே ஜீனஸ், ஒரே பேரினத்தை சேர்ந்தது, சிட்ரினம் தான் மாறி வருது. ஆரஞ்சு, லைம் இதெல்லாம் ஒரே வகையான ஃப்ரூட்ஸ் தானே, சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிஞ்சிஃபர் ஒஃபிசினாலி. நெக்ஸ்ட்டு பப்பாயா, காரிகா பப்பாயா. டேட்டு ஃபோனிக்ஸ் டாக்டிலிஃபெரா. இதனுடைய பைனாமினல் நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 மார்க்கில் வரும், நல்லா படிச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தர் கேரக்டரிஸ்டிக் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது எதுனா அதனுடைய கேரக்டரு, சிமிலாரிட்டிஸ், அதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகளை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா அதாவது த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பைனாமினல் நாமென்க்ளேச்சரும், அந்த பைனாமினல் நாமென்க்ளேச்சருக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, இது நல்லா படிங்க, இதில் வர ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.